ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டார் டுடே எபிசோட். இந்த இடத்துல ரொம்பவே கவலையில் இருக்காங்க. கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால வீட்டில் வந்து கதிரை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அழுகாதீங்கன்றாங்க. எப்படி மீனா அல்லாது இருக்க முடியும்ன்றாங்க. எனக்கு தெரியும் புள்ள அந்த ஒரு மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்றாங்க. இப்படியெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க. எப்படி என் பையன் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. என் பிள்ளை எனக்கு வேணும். ஏன்னா அவன் எந்த ஒரு பொண்ணுக்குமே துரோகம் பண்ணாத வருது. அவன் எந்த பொண்ணுக்கிட்டுமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். ஆனா போலீஸ் வந்து இப்போ அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் என் பையனை பத்தி அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் தெரியல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கன்னு வாங்க. இருந்தாலும் என் பையன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கவலையாக தானே இருக்கும் மீனான்றாங்க. என் பையனை நினச்சாலே கவலையாக இருக்குது. பண்ணாத தப்புக்கு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என் பையன் வந்து எந்த ஒரு பொண்ணுக்குமே கெடுதல் நினைக்காத ஒருத்தன். ஆனால் அவன் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு கவலைப்படுறாங்க. அப்புறம் ராஜி உள்ளே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ராஜி நீ இப்படி கவலைப்பட்டு இருக்க, நான் ஏங்க கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்றாங்க. அதனால நான் கவலைப்பட மாட்டேன்றாங்க. அவன் நல்லவன் தான், அவன் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை, நிரட்டாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபித்து ஆகணும் காண்றாங்க. அவன் எப்படிக்கா தப்பு செய்வான்றாங்க. ராஜி நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக கதிர் தம்பி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கதிர் தம்பியை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல எதிர்த்து வீட்டுக்காரங்க சக்திவேலும் குமாரும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ எப்படிப்பா நம்ம நினைக்காத விஷயம் இந்த வீட்டில் நடக்குதுன்றாங்க. அதெல்லாம் அப்படிதான் இந்த வீட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா கதிர் வெளியே எடுக்க முடியாது, வெளியே வந்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பாண்டியனும் நம்ம செந்தில் இருப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான், இது சரியான ஃப்ராடு குடும்பமா இருக்கு, இப்படி பொண்ணு கடத்தல் குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப அறக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. என்னடா எங்க குடும்பத்தை பத்தி இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல கதிர்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்றான்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது நடந்த எல்லா விஷயங்களுமே கதிர் சொல்லுவாங்க. அதாவது அவங்க பாய்ஸ் 2 ஃப்ரெண்டு வந்தது, அவங்க பேசினது, பாதியில் அவங்க இறக்கி விட்டு இந்த பொண்ணு வந்து அந்த வீதியில் இறக்கி விட்டது எல்லாமே சொல்கிறாங்க. என்னடா பொண்ணு அப்படியே வந்து வீதியில் இறக்கி விட்டு அப்படியே கடத்துற மாதிரி கடத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு கதிரை அடிக்கிறாங்க. கதிர் வழியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல போது நிப்பாட்டு என்னன்றாங்க. இன்னும் ஒரு டைம் என் பையனை பற்றி பேசினா அவ்வளோதான்ட்டு கோமதியும் சக்திவேல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னடனா என்ன தெரியாது அப்பாவிங்க மாதிரி இப்படி முகத்தை வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க சக்திவேலு. அதனால ராஜு இருந்துட்டு போது நிப்பாட்டி சித்தப்பா, எனக்கு தெரியும் என் புருஷன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான், கதிர் வந்து நல்லம்மா அவன் தப்பு பண்ணான்னு கண்டிப்பாக அவங்க முன்னாடி நிரூபித்து உங்கள் முகத்தை கரிய பூசில் என் பேர் ராஜு இல்லை அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் பெரியஸாக போயிட்டுருக்கு. அதாவது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல எப்படி கதிர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு நிரூபித்து கதிரை வெளியே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.